புனிதமான காசி மண்டலத்தில் பக்தர்கள் பாத யாத்திரையாக வலம் வரும் முக்கியமான யாத்திரைகளில் பஞ்சகுரேஷி யாத்திரை மிகவும் குறிப்பிடத்தக்கது. யாத்திரை செல்லும் பாதையில் அமைந்துள்ள 108 ஆலயங்களுக்கும் மக்கள் நடந்தே செல்கிறார்கள். வழியில் உள்ள 5 பெரிய கிராமங்களில் இரவு நேரங்களில் ஓய்வெடுப்பதற்காக பக்தர்கள் தங்குகிறார்கள். சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு அரசர்களால் பக்தர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட சத்திரங்கள் இன்றும் செயல்பட்டு வருகிறது. கடிகாரம் சுற்றும் திசையான வளஞ்சொலி பாதையில் ஒருவர் பஞ்சகுரேஷி யாத்திரை மேற்கொள்ளும் போது அனைத்து ஆலயங்களும் சாலையின் வலதுபுறமாகவே பஞ்சகுரேஷி வலயத்தின் எல்லையை குறிக்கும் வகையில் அமைந்துள்ளது. கங்கை நதியில் மணிகர்ணிகா காட் என அழைக்கப்படும் பகுதியில் தீர்த்த நீராடுவதிலிருந்து யாத்திரை துவங்குகிறது. யாத்திரையின் முதலாவதாக வரும் கோவில் ஆதி கர்மதேஸ்வரர் கோவில். இங்குள்ள லிங்கத்தை கர்மதேஸ்வர முனிவர் பிரதிஷ்டை செய்துள்ளார். காசியின் வரலாற்றை கூறும் காசி கந்த புராணத்தில் யக்ஷர்களும் கணங்களும் எப்போதுமே மரங்களின் மீதும் நீர்நிலைகளுக்கு அருகாமையிலும் வாழ்ந்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்த யாத்திரை பாதையில் அவர்களுக்கான ஆலயங்களும் அதே விதமாக அமைந்துள்ளது. யாத்திரையின் பாதையில் இரண்டாவதாக அமைந்துள்ளது பீமசண்டி ஆலயம். தேவியை வழிபட்டு வந்த ஒரு கந்தர்வன் இந்த துர்க்கை ஆலயத்தை நிறுவியதாக கூறப்படுகிறது. தன் அருளை வேண்டி வழிபடும் அனைவரையும் தனது குழந்தையாக பாதுகாத்து அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் அருளும் தன்மையுள்ளவள் இந்த தேவி. மூன்றாவதாக தேகழி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இது காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு நேர்கோட்டில் யாத்திரையின் பாதி தூரத்தை அடைந்து விட்டதை குறிக்கும் வகையில் அமைந்துள்ளது. காசி நகருக்குள் நுழைவதற்கு முன்பாக ராமர் இங்கே தியானம் செய்ததாக கூறப்படுகிறது. நான்காவதாக ராமேஸ்வரம் ஆலயம் அமைந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள ராமேஸ்வரம் ஆலயத்தின் மறு பிரதியாக அமைந்துள்ளது இந்த கோவில். வருணை நதியின் கரையில் அமைந்துள்ள இந்த ஆலயம் யாத்திரையின் வடகோடியை குறிக்கிறது. காசி மண்டலத்தில் உள்ள அனைத்து லிங்கங்களுமே 42 வகைகளுக்குள் அடங்கும் என்று புராணங்கள் குறிப்பிடுகிறது. கபிலதாரா ஆலயத்தில் 42 வகையான லிங்கங்களும் ஒரே உருவில் அமைந்துள்ளது. பாசபாணி விநாயகர் மற்றும் கபிலதாரா ஆலயங்கள் பஞ்சகுரேஷி யாத்திரையின் நிறைவு பகுதியாக அமைந்துள்ளது. இந்த யாத்திரையை மேற்கொள்பவர்களுக்கு இறைவன் துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், சகல செல்வங்களையும் கொடுக்கிறார்.